காஞ்சிபுரத்தில் ஒரு பிரைடல் மேக்கப் புக்காக இருந்தது. இயர்லி மார்னிங் மேக்கப், அதாவது முகூர்த்த மேக்கப் புக் பண்ணியிருந்தாங்க. பட் இயர்லி மார்னிங்னா அவங்களுக்கு 4 to 6 வந்து முகூர்த்தம் டைம். அதனால வந்து 2:00 நம்ம அங்கே போய் ரீச் ஆகிருக்கணும். பட் என்ன பண்ணுறது, பசிக்குதே. அதனால் ஃபஸ்ட்டு பிஃபோர் மேக்கப் நம்மளுக்கு ஃபுட்டு தேவைன்றதுனால ஹோட்டலுக்கு போயிட்டு, யாருமே இல்லாத ஹோட்டலில் போயிட்டு அழகாக சாப்பிட்டாச்சு. சாப்பிட்டுட்டு கரெக்டாக 2:00 நம்ம பிரைடு இருக்க இடத்துக்கு போய் ரீச் ஆயாச்சு. அங்கே போய் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி வீடியோஸ்லாம் எடுத்துக்கிட்டே இருந்தேன். தென் வந்து பார்த்திங்கன்னா எங்கே கல்யாண பொண்ணை காணோன்னு தேடி பார்த்தா கீழே கல்யாண பொண்ணு எதையோ தேடிட்டு இருந்தாங்க. என்னம்மா தேடுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு கேட்க அவங்க பயங்கரமான ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இவங்க என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டோட மேக்கப் விலாக் தான் பார்க்க போகிறோம். இவங்களுக்கு என்ன மாதிரி மேக்கப் வேணும், எப்படி பண்ணுறன்றதை இந்த வீடியோவில் ஃபுல்லாகவே பார்க்கலாம். அது பிடிச்சி ப்ரைடோட ஃப்ரெண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அது என்ன ஆகுது தூங்குறத போகிறோம். பிரைட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எங்களோட சேட்டையை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அங்கே இருக்கவங்களெல்லாம் தூங்க விடாமல் நாங்கள் டார்ச்சர் பண்ணது மட்டும் இல்லாமல் இவளோட ஸ்கின்க்கு, அதாவது இவங்களோட ஸ்கின்க்கு என்ன மாதிரி மேக்கப் வேணும் அப்படின்னு கேட்குறப்போ அவங்க ஒரு மாதிரி எல்லோ ஷேடில் மேட் ஃபினிஷில் வேணும்னு கேட்டிருந்தாங்க. இவங்க ஸ்கின் டைப் வந்து பார்த்திங்கன்னா காம்பினேஷன். ஸோ அவங்களுக்கு ப்ரீ ப்ரொடக்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து அவங்க ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். இன் பிட்வீனில் அவங்களோட ஃபன்னு எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க, பேட்ச் ஒர்க் அப்படிலாம். பட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்கப் ஃபுல்லாகவே அவங்க கேட்ட மாதிரி மட்டுமே இந்த மேக்கப் இருக்கும். நம்மளோட யூனிக் சீரம் அப்ளை பண்ணிவிட்டு தென் வந்து காம்பினேஷன் ஸ்கின்ன்றதுனால அவங்களுக்கு மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணிடலாம். ஃபேஸ் மேக்கப் பண்ணும்போது வீடியோ எடுக்க ஆள் இல்லாதனால வீடியோ எடுக்க முடியல. தென் அவங்கள கொஞ்சம் லைட்டாக பயமுறுத்தலாம்னு சொல்லி இதான் கல்யாணம் பொண்ணு மாப்பிள்ளை நினைச்சு பாருங்க. பயங்கரமாக பயமுறுத்தினதுக்கப்புறம் ஃபினிஷிங் லுக் இப்படி தான் இருந்தது. அவங்களுக்கு வந்து நல்ல எல்லோ ஷேடில் வந்து மேட் ஃபினிஷில் வேணும், கிளாஸி லுக் இருக்கவே கூடாது, மைல்டாக கூட கிளாஸி லுக் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ரிக்வஸ்ட் வச்சுருந்தாங்க. ஸோ அவங்க கேட்ட மாதிரி ஃபுல் ஃபினிஷிங் மேக்கப் கொடுத்தாச்சு. அவங்க ரொம்ப பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணிவிட்டு அவங்களோட மேக்கப் முடிஞ்ச டைம் பார்த்தீங்கன்னா இயர்லி மார்னிங் 4:00 முடிச்சாச்சு. ஏன்னா முகூர்த்தம் வந்து 4:30 to 6:00 பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃபுல் ஃபினிஷிங் மேக்கப் லுக் இப்படி தான் இருந்தது. ஹேர் ஸ்டைல், ஃபேஸ் மேக்கப், சாரீ ட்ராப் எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. இயர்லி மார்னிங் 4:00 மேக்கப் முடிச்சுட்டு அவங்க கோவிலில் கல்யாணன்றதுனால கோவில் கிளம்பிட்டாங்க. நானும் கல்யாணத்துக்கு போகணுன்றதுனால அவசரமாக மேக்கப்லாம் பண்ண முடியாமல் சிம்பிளாக அங்கேருந்து கோவிலுக்கு கிளம்பி போனேன். அந்த அக்னி குண்டத்தில் அவங்கள பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருந்தாங்க. குட்டி பதட்டத்தோட அந்த சின்ன ஸ்மைல் என்னை பார்த்து சிரிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அவங்களுக்கு வந்து மேக்கப் ரொம்பவே பிடிச்சிருந்தது. ஏன்னா அந்த மேக்கப்போட லுக்கில் வந்து அவங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்காங்கன்னு எல்லாருமே சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷம். லைஃப்பில் ஒரு பொண்ணுக்கு பிடிச்சவங்களை கல்யாணம் பண்ணுறதுன்றது ரொம்பவே ரேரான ஒரு விஷயம். இந்த விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்றப்போ ரொம்ப சந்தோஷப்படுறேன். அந்த தருணத்தில் நான் அவங்க கூட இருக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த டைமில் இவங்க அழுவாங்க நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அந்தளவுக்கு அவங்க வந்து அவங்களோட லவ் லைஃப்பில் வந்து சக்ஸஸ் பண்ணதுக்கான ஒரு பெரிய ஹாப்பினஸ் வந்து இந்த அழுகையில் நான் பார்க்க முடிஞ்சுது. இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே தெரியும், நிறைய பெண்ணுங்க அவங்க நினச்சவங்கள கல்யாணம் பண்ணிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க.
எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாத ஒரு விஷயம்னா, அவங்க அழுதுட்டே இருந்தது தான். ரொம்ப நேரமா அவ ஃபீல் பண்ணி அழுதுட்டே இருந்தா. என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க லவ் பண்ணவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறதுன்றது பெரிய விஷயம். அது நெறைய பேருக்கு கிடைக்கிறதில்ல. என் ஃப்ரெண்டுக்கு கிடைச்சதில நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். அவ ரொம்பவே ஹேப்பியா ஃபீல் பண்ணா. ஆனா, இதில பெரிய கஷ்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க மாப்பிள்ளைய போட்டு படுத்துனாங்க பாருங்க பாடு. எல்லா மாப்பிள்ளைங்களுமே ரொம்ப கஷ்டங்க. கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி கட்டணும், என்னென்ன ப்ரொசீஜர்ன்றத ஃபஸ்ட்டு அவங்களுக்கு சொல்லிக் குடுங்க. பாவம் மணமேடையில உட்காந்துக்கிட்டு அவரு திணறத பார்க்கணுமே. இத செய்யுங்க, அத செய்யுங்க, இப்படி பண்ணுங்க, அப்படி பண்ணுங்க. அவரு என்ன பண்றதுன்னே தெரியாம உட்காந்துட்டு இருந்தாரு. இதுக்கப்புறம் புதுசா கல்யாணம் பண்ணிக்க போறவங்க, கல்யாணம் ஆகாதவங்க இந்த வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, என்னென்ன பண்ணணுன்றத பிஃபோராவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த டைம்ல வந்து நீங்க குழம்பி போயிட்டு எல்லார்கிட்டயும் தலையாட்டிட்டு, அங்க வந்து அவங்க சொல்றதெல்லாம் செய்யணும்னு அவசியமே இல்ல. ஏன்னா, உங்களுக்கே கரெக்ட்டா ப்ரொசீஜரா தெரியறப்போ, அவங்க ஜஸ்ட் இத பண்ணுங்கன்னு சொல்லும்போது அழகா நீங்க பண்ணிக்கலாம். ஏன்னா, பாவம் அவர போட்டு வருத்தி வாரி எடுத்துட்டாங்கங்க. அவரால முடியவே இல்ல. "என்னதான் பண்றீங்க? நான் என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுட்டு இருந்தேன்." இது நடுவுல ஒரு ஆன்டி வேற கை எடுத்து வச்சுக்கிறது, இந்த சைடுல ஒரு ஆன்டி புடிக்கிறது அப்படின்னு சொல்றப்போ, ஃபோட்டோகிராஃபர் "எப்பா கையெடுங்க, கையெடுங்கன்னு" சொல்லி கெஞ்சிக்கிட்டே இருந்தாரு. கொஞ்சம் கையை கேறீங்க இங்க பாருங்க அச்சதுங்க ஃபைனலி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இவங்கள ஃபேமிலி வச்சு சில சடங்குலாம் செஞ்சுட்டே இருந்தாங்க. அந்த சடங்குலாம் பார்க்கறதுக்கு ரொம்பவே க்யூட்டா இருந்தது. விளையாடுறது அந்த மாரிலாம் பண்ணிட்டுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த தேங்காய் வச்சு அவங்க வயித்துல வச்சு கட்டிக்க சொன்னாங்க. கட்டிட்டு அங்கேருந்து அந்த அம்மா வாக் பண்ண சொன்னாங்க. அப்போ ஒரு மொறச்சா பாருங்க. அதோட மாப்பிள்ளை அந்த இடத்த விட்டு நகரவே இல்ல. அதுக்கப்புறம் ஹோல்ட் பண்ணி அவர் அவங்கள கூட்டிட்டு போறத பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்தது. இப்பவே இவ்ளோ கேரிங்கா இருக்கிற மாப்பிள்ளை கிடைச்சிருக்காருன்றது. லாஸ்ட்டா எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் மாப்பிள்ளை வீர நடப்போட, பொண்ணு வெட்கப்பட, நானும் போயிட்டு அவங்க கிட்ட பேசிக்கிட்டு, விளையாடிக்கிட்டு, "நீங்க 2 பேரும் நல்லா ஜாலியா சுத்துங்க. நான் இனிமே ஜாலியா தனியா இருப்பேன். இனிமே இவ என்ன டிஸ்டர்ப் பண்ண மாட்டான்னு" சொல்லி அவங்க கிட்ட கிண்டல் பண்ணிட்டே இருந்தேன். இவங்களோட ரிசப்ஷன் லுக் வந்து நெக்ஸ்ட் பார்ட்ல கண்டிப்பா போடுவேன். ஏன்னா, இதோட மேக்கப் லுக்குக்கும், அதோட மேக்கப் லுக்குக்குமே டோட்டல் டிஃப்ரெண்ட்டோட இருக்கும். இவங்க கூட ஜாலியா விளையாடிட்டு, அதுக்கப்புறம் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, நான் கிளம்பியாச்சு. ஏன்னா மேக்கப் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நான் ரூம் கிளம்பிட்டு, அங்கேருந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் ஒரு 50 to 60 கிலோமீட்டர் தாண்டி எங்களுக்கு ரிசப்ஷன் வச்சிருந்தாங்க. ஸோ பார்ட் 2 வீடியோல நம்ம எல்லாருமே பார்க்கலாம். பாய்.